வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் உயிரிழந்த இளம் தாயின் மரண விசாரணைகள் திசை திருப்பப்படுகின்றது. எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குழி தோண்டி புதைத்துவிடும். சாணக்கியன் பகிரங்கம். நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம். வெளியான தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்காக 2,25,000 ஊழியர்கள். மட்டக்களப்பில் ஜீப் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயம். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதவிகளுக்கு காத்திருக்கும் சிக்கல். மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலி. முன்னாயத்த நடவடிக்கைகள் தீவிரம். அரசு ஓய்வூதியர்களுக்கான நற்செய்தி. ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தாதிய உத்தியோகத்தர்களின் கவனயீனத்தால் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றமிழைத்தவர்களை காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிந்துஜாவின் மரணம் நிகழ்ந்தது ஏறக்குறைய 11 நாட்கள் நிறைவுற்றுள்ளது. இன்னும் பூர்வாங்கமான அறிக்கை வெளிவரவில்லை. ஆனாலும் இவர்கள் விசாரணைகள் வேறு கோணத்தில் திசை திருப்புவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. மன்னார் வைத்தியசாலையின் விசாரணை அறிக்கையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் அறிக்கையும் கள அறிக்கையும் ஒரு விடயத்தை சொல்ல, மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணை இன்னொரு விதமாக காணப்படுகின்றது. நீதியை வழங்குவதிலிருந்து நீங்கள் பின்வாங்கினால் வைத்தியசாலைக்கும் மாகாண சுகாதார அமைச்சுக்கும் எதிராக எங்கள் செயற்பாடுகள் இருக்கும் என்பதை தெளிவாக உரியவர்களிடம் தெரிவித்துள்ளோம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து விழிப்போடும் நீதிக்காகவும் காத்திருக்கின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குழி தோண்டி புதைத்துவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி கட்சியாக எந்தவித தீர்மானத்தையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. பொது வேட்பாளர் குறித்த தமிழரசு கட்சியின் முடிவு குறித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படும். இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரசு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு உயர் அதிகாரி ஒருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் விலை நிர்ணய சூத்திரத்துக்கு ஏற்ப எந்தவொரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்ல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்காக 2,25,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீராஜ் நாயக தெரிவித்துள்ளார். தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரசு உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணையாளர் அலுவலகங்களில் 700 உத்தியோகத்தர்களை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை இந்த அதிகாரிகளின் சேவை தேவைப்படுவதாகவும், இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கிராம சேவை உத்தியோகத்தர்களும் இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும், ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை எந்தவொரு தொழில் நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவைப்பட்டால் மட்டுமே இராணுவத்தினரின் ஆதரவு பட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியானாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் ஜீப் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியிலிருந்து மட்டக்களப்பு பகுதிக்கு விடுமுறையினை கழிக்க வந்த குடும்ப ஒன்றின் ஜீப் வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது குறித்த வண்டியில் பயணித்த 3 படுகாயமடைந்த நிலையில் மகாஓயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஜீப் வண்டியில் 5 பேர் பயணித்த நிலையில் விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளதுடன் 2 சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை அதிவேகமாக சென்ற வாகனம் வேகத்தினை கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட தூரத்திற்கு பாய்ந்து சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
எந்தவொரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் தற்போதுள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அத்துடன் தேர்தல் சட்டத்தை மீறுவோருக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு வேட்பாளரும் தேர்தல் சட்டங்களை மீறினால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் அவர்களின் பதவிகளை நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்புமனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார்மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலியில் இம்முறை நாட்டின் பல பாகங்களில் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணியளவில் மடு திருத்தலத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15ஆம் தேதி விசேட திருவிழாவாக இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான ஆயுத கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகையின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று மடு திருத்தல மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. வருடா வருடம் மடு அன்னையின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழமை. இந்த நிலையில் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய சகலவிதமான ஏற்பாடுகள் குறித்து அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நீர் விநியோகம், உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் 6ஆம் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு 15ஆம் தேதி திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த முன்னாயத்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, குரு முதல்வர் அருட்தந்தை கிருஷ்ணநாயகம் அடிகளார், மடுத்திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார், இராணுவம், காவல்துறையினர், கடற்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர். அரசு ஓய்வூதியர்களுக்கான 3000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை தேர்தலின் பின்னர் எதிர்வரும் அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாத கொடுப்பனவுடன் சேர்த்து வழங்குமாறு அரசாங்க பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவை மீறி அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிட்டமைக்கு எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் உண்மைகளை தெளிவுபடுத்துமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் அரசு சொத்துக்களை தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கும் அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறும் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தனியான குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தேர்தல் நோக்கங்களுக்காக அரசு சொத்துக்களை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவ்வாறான செயல்கள் இடம்பெற்றால் அது தொடர்பில் முறைப்பாடுகளை தாக்கல் செய்யுமாறும் மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.